அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன் அலா யظنு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன லியௌமின் அதீம். சொல்கிறார்கள், இந்த வசனம் இறங்குவதற்கு முன்பாக மதீனா வாசிகளிடத்திலே இரண்டு அளவுகள் இருக்கும். அளவையிலும் சரி நிறுத்தலுக்கும் சரி இரண்டு இருக்கும். ஒன்று, மக்களிடத்திலே தானியத்தை கொள்முதல் செய்தால் பெரிய அளவை வைத்து கொள்முதல் செய்வார்கள். இவர்கள் மக்களுக்கு அளந்து கொடுக்க வேண்டியது இருந்தால் சிறிய அளவை கொண்டு மக்களுக்கு அளந்து கொடுத்து நாணயத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக அந்த மதீனா சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்தார். உலகத்திலேயே அவர்களை விட நாணயமிக்க வியாபாரிகள் உருவாக முடியாது என்ற அளவிற்கு இந்த வசனங்கள் அவர்களை சீர்திருத்தம் செய்தன. குர்ஆனை பரக்கத்துக்காக இன்று ஓதிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? குர்ஆனுடைய கல்வி போதிக்கப்படுகிறதா? குர்ஆனோடு நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? குர்ஆனுடைய கட்டளைகளோடு எந்த அளவு நம்முடைய பிள்ளைகள் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? அதுதான் சீர்திருத்தம் சகோதரர்கள்.